சிவாய நம. கன்னிராசி நண்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனின் 6ஆம் ராசி. எப்போதுமே தொழில் வேலை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு குணம். 6ஆம் ராசி நிறைய தடைகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்கிற ஒரு ராசி. தன்னம்பிக்கையும் தன்மானமும் கொண்டவர்கள். ஒரே நிலையாக பேசக்கூடியவர்கள். நீங்க உங்க நிலையிலிருந்து மாற மாட்டீங்க. ஏன்னா புத்திசாலியான ராசி. புதன் தான் உங்க ராசியின் அதிபதி. விடாமுயற்சி தான் உங்கள் பலமே. எந்த காரியத்தையும் விடாமுயற்சியால வெற்றியை பார்ப்பீங்க. மற்றவர்கள்லாம் இது வராது வரலன்னு சொல்ற விஷயங்களை கூட நீங்க அதீத முயற்சி எடுத்து முடிச்சு காட்டுவீங்க. அதுல உங்களுக்கு விருப்பமும் இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதி அப்படி எல்லாருக்கும் ஈஸியா வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரவே வராது. வேற யாருக்குமே வராததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவீங்க. அந்த திறமை ஆற்றல் உங்களுக்கு உண்டு. புதன் பகவான் கொடுத்திருக்கிற ஒரு ஆற்றல் அது. என்றுமே இளமையான ஒரு குணம் உண்டு. பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. என்ன கஷ்டம் வந்தாலும் உங்கள் முகம் மலர்ச்சியாவே இருக்கும். எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பீங்க. நீங்க ரோட்ல போனா கூட உங்களை நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காம நீங்க பாட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் வசீகரம் பலரை உங்களை பார்க்க வைக்கும். அதனால கண் திருஷ்டி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தவறாம சுத்தி போட்டுக்கோங்க. கன்னிராசின்னு எந்த வயசானாலும் சரி சுத்தி போட்டுக்கோங்க. இனிமேதான் உங்களுக்கு சிறப்பான நிகழ்வுகளே இருக்குது. சித்திரை மாசம் வருகின்ற சித்திரை மாசம் என்ன விதமான யோகங்களை தரப்போகுதுன்றதை பார்ப்போம். இடம் பூமி வனை வாங்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மாதம். பொதுவாக சுப காரியங்களை அவ்வளவா செய்ய மாட்டாங்க சித்திரை மாதங்கள்ல. ஆனால் நீங்கள் இடம் வாங்குறது வீடு வாங்குறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்யலாம். சித்திரை மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான மாதம். சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதங்கள்ல. சித்திரை மாதத்தை பொறுத்தவரை சிவ வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்கும். மாதம் முழுக்கவே ஆன்மீகம் நிறைந்து இருக்கும். சிவராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்துல. உங்க ராசியில கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் பாவத்துல சனி சஞ்சாரம் 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு இந்த 3 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கிறாங்க. 8ஆம் பாவத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறாங்க. 9ஆம் பாகம் குரு பகவான் பயிற்சியாகி வருகிறார். சித்திரை 12க்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். நிறைய ஒரு நல்ல விதமான ஜெயிக்கக்கூடிய மாற்றங்கள் இனிமேதான் உங்களுக்கு வரவே போகுது. கேது பகவான் வந்தாலே அது குழப்பம் நிறையவே வரும். குழப்பம், விரைய செலவு, மருத்துவ செலவு எல்லாமே கேது பகவான் கொடுத்திருப்பார். அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி மாதம் வரையிலே ரொம்பவே உங்களை படுத்திருப்பார் கன்னிராசிக்காரர்களை. உங்களுக்கு எல்லாமே தடையாகவும் வேலை தொழில் எல்லாமே 8ஆம் இட குரு பொருளாதாரத்துல உங்களுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பார். இது எல்லாமே இதுவரை இருந்திருக்கும். சித்திரை 18க்கு பிறகு உங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல மாறுது. இப்ப டைம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஒரு வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். இனிமே எல்லாமே சூப்பரா இருக்க போது எல்லாமே மாறுது. சித்திரை 12, 18க்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் பாருங்க. நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரம் இது. இந்த மாசம் நிறைய நல்ல பலன்கள் மட்டுமே தான் இருக்கு. புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால எல்லாமே சிறப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். குரு பார்வை படுவதால உங்களுக்கு உயர்ந்த பதவி ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமா நடக்கும். வேலை தொழில நிச்சயம் மாற்றம் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு மாற்றமா தான் உங்களுக்கு சேரும். தானாவே நடக்கும் பாருங்க. சனி பகவான் உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுப்பார். சனி பகவான் குருவின் காலில் இருக்க. அந்த குரு உங்களை 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். வேலை தொழில் பணவரவு மிக மிக சிறப்பாகவே இருக்கும். வீடு வண்டி இடம் வாங்குற வாய்ப்புகள் நிச்சயமா வரும். மனசுல அந்த எண்ணமே உங்களுக்கு வரும். வைகாசி மாசத்திற்கு மேல இது நிச்சயமா நடக்கும். சூரியன் உச்சமா இருக்கிறார். விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் வேலை நிச்சயமா உங்களுக்கு சேரும். வைகாசி மாதம் திருமணம் நடக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் வைகாசி மாசம் நடக்கும். புதிய தொழில் செய்யறவங்க பிளான் பண்ணி வைகாசி மாசத்துக்கு மேல செய்ய ஆரம்பிங்க. மிக மிக சிறப்பா இருக்கும். உடல்நிலை சிறப்பா இருக்கு. தொழில நல்ல ஒரு லாபம் இருக்கு. மிகப்பெரிய லாபம் வரும். திடீர் பணம் வரும் நிச்சயமா உண்டு. இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்து விடுவோம். உத்திரம் தைரிய குணம் கொண்டவர்கள். உங்கள் குணத்திற்கு ஏற்ற ஒரு அனுகூலமான காலம் இப்போ வருது. அரசு பதவி அல்லது கான்ட்ராக்டுகள் நிச்சயமா சேரும். வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எல்லாமே மிக மிக சிறப்பா இருக்கு. அஸ்தம் மனதில் உள்ள ஆசைகள் நிச்சயமா நிறைவேறும். வேலை தொழில் திருமணம் எல்லாமே மிக மிக சிறப்பா இருக்கு. உங்கள் ஆசைகள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சித்திரை தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. இந்த மாதம் எல்லாமே வெற்றியா உங்களுக்கு வருது. வெளிநாடு பயணம் வர வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை மட்டுமே தரும். இனிமே கன்னிராசிக்காரருக்கு எடுத்தது எல்லாமே வெற்றி தான். சிவபெருமான் பெயரை சொல்லி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.